நெல்லை தச்சநல்லூர் காவல் நிலையத்தின் முன்பு 2 பெட்ரோல் குண்டுகள் வீச்சு. கணபதி மில் சோதனை சாவடியிலும் பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டதால் பரபரப்பு. அதிமுக கூட்டத்துக்கு தாவேகவினர் தாங்களாகவே வருவதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. அதிமுக கூட்டணியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சியினர் தேவையற்ற விமர்சனம் செய்வதாக குற்றச்சாட்டு. பரப்புரைக்கு போற இடத்துல தாவேகாவினர் வரவேற்பு கொடுக்கறாங்க. அதை பத்தி அது விருப்பப்பட்டு வந்து கொடுக்கறாங்க. நாங்க கூட சொன்னோம், இது தலைமையினுடைய ஆணையை பெற்று வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். எங்களுடைய மாவட்ட செயலாளர் வலியுறுத்தினாங்க. ஆனால் அவர்கள் ஆர்வத்தோடு கலந்து இருக்கிறாங்க. சில வேண்டுமென்று திட்டமிட்டு எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் விமர்சனம் செய்யறாங்க. பொறுக்க முடியல அவர்களால். திமுக கூட்டணியில் விரிசல் தொடங்கிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக தலைமையிலான கூட்டணி சுதந்திரமான கூட்டணி என்றும் விளக்கம். எங்க கூட்டணி சேர இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் சுதந்திரமா செயல்பட்டு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி எல்லாம் சுயமா செயல்பட முடியல, சுதந்திரமா செயல்பட முடியல. ஆக திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இப்பொழுது விரிசல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. தாவேக திண்டுக்கல் தெற்கு மாவட்ட செயலாளர் SM நிர்மல்குமார் கைது. சமூக வலைதளங்களில் நீதிபதி குறித்து அவதூறாக பதிவுகள் செய்த காரணத்தினால் சானார்பட்டி காவல் நிலையத்தினர் நடவடிக்கை. தற்போது வரை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி தொடர்கிறது. கூட்டணி மாறுவது குறித்து காங்கிரஸ் தலைமைதான் முடிவெடுக்கும் என்றும் செல்வ பெருந்தகை விளக்கம். எல்லாத்தையும் பொதுவெளியில பேசிட்டோமா, அதுக்கப்புறம் அதுக்கு கூட்டணி தர்மம், அதுக்கப்புறம் எங்க தலைமை, அங்க ஒரு தலைமை இருக்கு, இங்க ஒரு கூட்டணி தலைமை இருக்கு. எங்கள் தலைவர்கள் கிட்ட இவங்களுடைய விருப்பங்களை எல்லாத்தையும் நான் தெரிவிச்சிட்டு இருக்கேன். இவங்களுக்கு இந்த விருப்பம் இருக்கு, இவங்க எல்லாம் இப்படி பேசுறாங்க அப்படின்னு. முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம், முடிவெடுக்க வேண்டிய இடம் எல்லாம் புதுடெல்லியில் உள்ள எங்க அகில இந்திய காங்கிரஸ் தலைமை. தாவேகவுக்கு ஆதரவாக பேசுவது போல் எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றுகிறார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் எப்படியெல்லாம் தன் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் ஏமாற்றுகிறவராக அவர் பேசி வருகிறார். தாவேக தலைவர் திரு விஜய் அவர்களிடம் கூட்டணிக்காக அழைப்பு விடுவதிலிருந்து என்ன தெரியுது? தாவேக தலைமையில விஜய் அவர்கள் தலைமையை ஏற்று இவர் கூட்டணிக்கு செல்லலாம் என்றுதான் தெரியுது. அது மாதிரி என்னதான் அவருடைய செய்கையில எல்லாருக்கும் தெரியுது. கரூர் நெரிசல் பலி விவகாரத்தில் இறந்தோரை வைத்து அரசியல் செய்யும் தாவேகவுக்கு அதிமுக பாஜக துணை போவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றச்சாட்டு. பாஜக வாஷிங் மிஷின் பின்னால் விஜய் ஏன் ஒளிந்து கொண்டுள்ளார் என்றும் கேள்வி. தீபாவளி ஷாப்பிங்குக்காக சென்னை தியாகராய நகரை ரங்கநாதன் தெரு உள்ளிட்ட இடங்களில் குவிந்த மக்கள். எப்பொழுதும் தங்கள் கவனத்தில் படும்படி வைத்துக் கொள்ளுங்கள். எந்த தருணத்திலும் கைப்பையை கீழே வைக்க வேண்டாம். குரோம்பேட்டையில் புத்தாடை வாங்க வந்த மக்களால் GST நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல். அதிக கட்டணம் அறிவித்த ஆம்னி பேருந்துகள் நாளைக்குள் கட்டணத்தை குறைக்காவிட்டால் கடும் நடவடிக்கை. போக்குவரத்து துறை அமைச்சர் SS சிவசங்கர் எச்சரிக்கை. நாளைக்குள் அவர்கள் அந்த கட்டணத்தை குறைக்காவிட்டால் அந்த பேருந்துகள் மீது தீபாவளிக்கு முன்பாகவே நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தீபாவளியை ஒட்டி புத்தாடைகளை வாங்க திரளும் மக்கள். திருச்சி மலைக்கோட்டை பகுதியில் அலைமோதும் கூட்டம். நெல்லையில் ஆசிரியர் நியமன தேர்வில் கேள்வித்தாளை மாற்றி தந்துவிட்டதாக தேர்வர் புகார். தேர்வர் முறைகேட்டில் ஈடுபட்டு இருக்கலாம் என கருதி காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் தீவிர விசாரணை. முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தவர் கைது. திருப்போரூரைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியை கைது செய்த சென்னை போலீசார்.
சாத்தனூர் அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் 9000 கனஅடி நீர் திறப்பால் வெள்ளப்பெருக்கு. ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க கடலூர் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். $2200 நிரந்தர பேராசிரியர்களை தேர்வு செய்ய டிஆர்பி மூலம் 1 மாதத்திற்குள் தேர்வு நடத்தப்படும். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பேட்டி. இன்னும் 1 மாதத்தில் டிஆர்பி மூலம் 2200 நிரந்தர பேராசிரியர்களுக்கு தேர்வு நடத்தவும் உயர்கல்வித்துறை முயற்சித்து வருகிறது. எனவே பேராசிரியர் பணி காலியிடம் இல்லை தமிழகத்தில் என்று சொல்லுகிற எல்லையை தொடுவதற்கு உயர்கல்வித்துறை முயற்சிக்கிறது. காசா போர் நிறுத்தம் தொடர்பாக நாளை நடைபெறும் மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு அழைப்பு. அமெரிக்கா மற்றும் எகிப்து அதிபர்கள் அழைப்பு விடுத்த நிலையில் வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் பங்கேற்கிறார். கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு ஆளான மருத்துவ மாணவி நள்ளிரவு 12:30 மணிக்கு வெளியே ஏன் வந்தார்? மம்தா பானர்ஜி பேச்சால் மேற்கு வங்க மக்கள் அதிர்ச்சி. தங்களுடன் நடந்த மோதலில் பாகிஸ்தானைச் சேர்ந்த 58 ராணுவ வீரர்கள் பலி. ஆப்கானிஸ்தான் செய்தி தொடர்பாளர் சஃபியுல்லா தகவல். நெல்லை தச்சநல்லூர் காவல் நிலையத்தின் முன்பு 2 பெட்ரோல் குண்டுகள் வீச்சு. கணபதி மில் சோதனை சாவடியிலும் பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டதால் பரபரப்பு. அதிமுக கூட்டத்துக்கு தாவேகவினர் தாங்களாகவே வருவதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. அதிமுக கூட்டணியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சியினர் தேவையற்ற விமர்சனம் செய்வதாக குற்றச்சாட்டு. பரப்புரைக்கு போற இடத்துல தாவேகாவினர் வரவேற்பு கொடுக்கறாங்க, அதை பத்தி அது விருப்பப்பட்டு வந்து கொடுக்கறாங்க. நாங்க கூட சொன்னோம், இது தலைமையினுடைய ஆணையை பெற்று வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தணும். எங்களுடைய மாவட்ட செயலாளர் வலியுறுத்தினாங்க. ஆனால் அவர்கள் ஆர்வத்தோடு கலந்து இருக்கிறாங்க. சில வேண்டுமென்று திட்டமிட்டு எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் விமர்சனம் செய்யறாங்க. பொறுக்க முடியல அவர்களால். திமுக கூட்டணியில் விரிசல் தொடங்கிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக தலைமையிலான கூட்டணி சுதந்திரமான கூட்டணி என்றும் விளக்கம். எங்க கூட்டணி சேர இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் சுதந்திரமா செயல்பட்டு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி எல்லாம் சுயமா செயல்பட முடியல, சுதந்திரமா செயல்பட முடியல. ஆக திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இப்பொழுது விரிசல் ஏற்படுகிற சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. தாவேக திண்டுக்கல் தெற்கு மாவட்ட செயலாளர் SM நிர்மல்குமார் கைது. சமூக வலைதளங்களில் நீதிபதி குறித்து அவதூறாக பதிவுகள் செய்த காரணத்தினால் சானார்பட்டி காவல் நிலையத்தினர் நடவடிக்கை. தற்போது வரை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி தொடர்கிறது. கூட்டணி மாறுவது குறித்து காங்கிரஸ் தலைமைதான் முடிவெடுக்கும் என்றும் செல்வ பெருந்தகை விளக்கம். எல்லாத்தையும் பொதுவெளியில பேசிட்டோமா, அதுக்கப்புறம் அதுக்கு கூட்டணி தர்மம். அதுக்கப்புறம் எங்க தலைமை, அங்க ஒரு தலைமை இருக்கு, இங்க ஒரு கூட்டணி தலைமை இருக்கு. எங்கள் தலைவர்கள் கிட்ட இவங்களுடைய விருப்பங்களை எல்லாத்தையும் நான் தெரிவிச்சிட்டு இருக்கேன். இவங்களுக்கு இந்த விருப்பம் இருக்கு, இவங்கெல்லாம் இப்படி பேசுறாங்க அப்படின்னு. முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம், முடிவெடுக்க வேண்டிய இடம் எல்லாம் புதுடெல்லியில் உள்ள அகில இந்திய காங்கிரஸ் தலைமை. தாவேகவுக்கு ஆதரவாக பேசுவது போல் எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றுகிறார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் எப்படியெல்லாம் தன் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் ஏமாற்றுகிறவராக அவர் பேசி வருகிறார். தாவேக தலைவர் திரு விஜய் அவர்களிடம் கூட்டணிக்காக அழைப்பு விடுவதிலிருந்து என்ன தெரியுது? தாவேக தலைமையில விஜய் அவர்கள் தலைமையை ஏற்று இவர் கூட்டணிக்கு செல்லலாம் என்றுதான் தெரியுது. அது மாதிரி என்னதான் அவருடைய செய்கையில எல்லாருக்கும் தெரியுது. கரூர் நெரிசல் பலி விவகாரத்தில் இறந்தோரை வைத்து அரசியல் செய்யும் தாவேகவுக்கு அதிமுக பாஜக துணை போவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றச்சாட்டு. பாஜக வாஷிங் மிஷின் பின்னால் விஜய் ஏன் ஒளிந்து கொண்டுள்ளார் என்றும் கேள்வி. தீபாவளி ஷாப்பிங்குக்காக சென்னை தியாகராய நகரை ரங்கநாதன் தெரு உள்ளிட்ட இடங்களில் குவிந்த மக்கள். எப்பொழுதும் தங்கள் கவனத்தில் படும்படி வைத்துக் கொள்ளுங்கள். எந்த தருணத்திலும் கைப்பையை கீழே வைக்க வேண்டாம். குரோம்பேட்டையில் புத்தாடை வாங்க வந்த மக்களால் GST நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல்.
அதிக கட்டணம் அறிவித்த ஆம்னி பேருந்துகள் நாளைக்குள் கட்டணத்தை குறைக்காவிட்டால் கடும் நடவடிக்கை. போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் எச்சரிக்கை. நாளைக்குள் அவர்கள் அந்த கட்டணத்தை குறைக்காவிட்டால் அந்த பேருந்துகள் மீது தீபாவளிக்கு முன்பாகவே நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தீபாவளியை ஒட்டி புத்தாடைகளை வாங்க திரளும் மக்கள். திருச்சி மலைக்கோட்டை பகுதியில் அலைமோதும் கூட்டம். நெல்லையில் ஆசிரியர் நியமன தேர்வில் கேள்வித்தாளை மாற்றி தந்துவிட்டதாக தேர்வர் புகார். தேர்வர் முறைகேட்டில் ஈடுபட்டு இருக்கலாம் என கருதி காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் தீவிர விசாரணை. முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தவர் கைது. திருப்போரூரைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியை கைது செய்த சென்னை போலீசார். சாத்தனூர் அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் 9000 கனஅடி நீர் திறப்பால் வெள்ளப்பெருக்கு. ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க கடலூர் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். $2200 நிரந்தர பேராசிரியர்களை தேர்வு செய்ய டிஆர்பி மூலம் 1 மாதத்துக்குள் தேர்வு நடத்தப்படும். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பேட்டி. இன்னும் 1 மாதத்தில் டிஆர்பி மூலம் 2200 நிரந்தர பேராசிரியர்களுக்கு தேர்வு நடத்தவும் உயர்கல்வித்துறை முயற்சித்து வருகிறது. எனவே பேராசிரியர் பணி காலியிடம் இல்லை தமிழகத்தில் என்று சொல்லுகிற எல்லையை தொடுவதற்கு உயர்கல்வித்துறை முயற்சிக்கிறது. காசா போர் நிறுத்தம் தொடர்பாக நாளை நடைபெறும் மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு அழைப்பு. அமெரிக்கா மற்றும் எகிப்து அதிபர்கள் அழைப்பு விடுத்த நிலையில் வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் பங்கேற்கிறார். கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு ஆளான மருத்துவ மாணவி நள்ளிரவு 12:30 மணிக்கு வெளியே ஏன் வந்தார்? மம்தா பானர்ஜி பேச்சால் மேற்கு வங்க மக்கள் அதிர்ச்சி. தங்களுடன் நடந்த மோதலில் பாகிஸ்தானைச் சேர்ந்த 58 ராணுவ வீரர்கள் பலி. ஆப்கானிஸ்தான் செய்தி தொடர்பாளர் சஃபியுல்லா தகவல்.